ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் மகாபாரதம் நல்லா தெரியும். ராமாயணத்தில் ராமரை தான் காட்டுக்கு போக சொல்லி கைகேயி சொன்னாங்க. லக்ஷ்மணர் ஏன் போனார்? சீதா கணவன் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி, அதனால அவங்க போனாங்க. லக்ஷ்மணர் எந்த இடத்துலையுமே லக்ஷ்மணரை போக சொல்லி யாருமே சொல்லலை. ஆனால் லக்ஷ்மணருடைய தாய் சுமித்ரை லக்ஷ்மணரை கூப்பிட்டு ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறாங்க. லக்ஷ்மணா, ராமன் உனக்கு தசரதன் மாதிரி, ஜானகி சீதா நான், அதனால் நீ கண்டிப்பாக உன் அப்பா உன் தாய் அவங்களுக்கு நீ பணிவிடை செய்வதற்கு போக வேண்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் அது! ஊர்மிளை லக்ஷ்மணனுடைய மனைவி. சீதா காட்டில் 14 வருஷம் கணவனோட தான் இருந்தாங்க. கணவர் பக்கத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. ஆனால் ஊர்மிளை அரண்மனையிலேயே இருந்தா. அந்த 14 வருஷமும் லக்ஷ்மணனை நினச்சிக்கிட்டு அரண்மனையில் ஒரு தபஸ்வியாக வாழ்ந்தா. எப்படி சீதா காட்டில் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி கணவன் இல்லாமல் ஊர்மிளை தன்னை அரண்மனையில் சொகுசாக வாழ வேண்டிய இடத்துல தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு தபஸ்வி மாதிரி அதே உணவுகள் உண்டு, அந்த ஆடை ஆபரணங்களை போட்டுக்கிட்டு தபஸ்வி என்ன மாதிரி உடை உடுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் ஊர்மிளை இருந்தா. இதெல்லாம் என்னது? அந்த காலத்தில் அப்படி செஞ்சுட்டாங்க. இப்படி இருந்ததுன்னா நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், நாம் 1000 வியாக்கியானம் சொல்லலாம். ஆனால் அது தியாகம். அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு அந்த தியாகம் பண்ணுறதுல, அந்த ஒரு செய்கையில் அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடச்சிருக்கு, ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்காக இதை நாம் செய்யணும். இப்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் லக்ஷ்மணருக்கு ஒரு நேரம் இல்லை ஒரு நொடி ஒரு சின்ன சஞ்சலம், நாம் இப்படி காட்டில் இருக்கமே, நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், நம்மளுடைய வீட்டில் நாம் இருந்திருக்கலாம், அரண்மனையில் இருந்திருக்கலாம், நாம் ஏன் இங்கே இருக்கோங்கிற ஒரு துளி எண்ணம் கூட வராதபடிக்கு ஊர்மிளை என்ன சொல்லி அனுப்புகிறா அப்படின்னா, என்னுடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது, அதனால நீங்களும் அதே போல் உங்கள் அம்மா சொன்னது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு நீங்கள் போகிறீங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு அம்மா மகனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தியாகம் அப்படிங்கிற விஷயம், எல்லா அம்மாவும் நிறைய தியாகங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்குது, கண்ணு முன்னாடியே இருக்குது. அப்புறம் ராமாயண கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுமித்ரையும் ஊர்மிளையும் டச் பண்ணாதவங்களோ, அவங்களுடைய தியாகத்தை பாராட்டாதவங்களோ போற்றவங்களோ கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஊர்மிளை சீத்தையை விட பல மடங்கு மேலே, ஒரு படி மேலேயே அவள் நிற்கிறா. தியாகம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் மனைவியும் தாயாரும் நிறைய தியாகங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கணவரும் பிள்ளையும் தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பாவும் தியாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளை சுற்றி இவங்க பண்ணுற சின்ன சின்ன தியாகங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்காக தானம்மா இவ்வளோ செஞ்ச, தேங்க்ஸ், எனக்காக தானப்பா இவ்வளோ செஞ்ச, தேங்க்ஸ். அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கூட அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அதை நாம் சொன்னோன்னா அந்த தியாகத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டவங்களாக ஆயிடுவோம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.